நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியிலே இணைந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மளை சுகபத்தரமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், வியாகுலங்கள், வெக்கங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வந்த பொழுதும் ஆவியானவரே நமக்கு செட்டைகளை விரித்து நம்மளை பாதுகாத்து நடத்தினார். க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடுவோம். வேதம் விவிதமாக சொல்லுகிறது. பக்தன் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு. கண்களை மூடுவோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை சேவிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை முற்றிலுமாய் நேசிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். ரெண்டு கைகளை உயர்த்தி கைவிடா தெய்வமே, கருணையின் சீகரமே, மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணை சீகரமே, மெய்யான தீபமே, மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே. ரெண்டு கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றே, நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றே. சொல்லுவோம், எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி செய்தி நெகுவாயிரே, எல்லாம் பார்த்து கொள்வி. எபினேசர் உதவினாரா யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. ரெண்டு கைகளை உயர்த்தி முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகின்றே, நாங்கள் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம்ப்பா, முழுவதும் தருகின்றே. யெகோவா எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே, வல்லவரே, எங்களை காண்கிற தெய்வமே, எங்கள்
எங்களை காண்பவர் எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்ரோயி, எல்ரோயி, எங்களை காண்பவரே, எங்களை ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம், நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகின்றேன், நான் முழங்கால் படிட்டு முழுவதும் தருகின்றேன். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தரு. யெகோவா ஷம்மா, யெகோவா, யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம், சமாதானம். முழங்கால் படியிட்டு, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம், முழுவதும் தருகிறோம். முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறோம். நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உங்க நாமம் சொல்லுவோ, நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உங்க நாமம் சொல்லு. ரெண்டு கைகளை உயர்த்தி, என்ன நடந்தாலும் அப்பா, worship you Lord, என்ன thank you Lord, thank you Lord. யார் கைவிட்டாலும் நன்றி, 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 இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா. Worship you Lord, worship you Father of God. உமக்கு தானே நன்றி, 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 இடைவிடா உமக்கு தானே. இடைவிடா உமக்கு தானே. Thank you Holy Spirit of God. உமக்கு தானே. பிதாவே, நாங்களும் என் வீட்டாரும் நாட்கள் வரும் ரட்சிக்கப்பட்டு உமக்காக வாழுவோம்.
உமக்காக ஓடுவோம். இந்த கூட்டத்தில், இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை வரும். என்ன ஆசை வரும்னா, நாங்கள் குடும்பமாக சபைக்கு போகணும், குடும்பமாக எல்லாரும் ஞானஸ்நானத்தை எடுக்கணும், குடும்பமாக எல்லாரும் அபிஷேகத்தை பெறணும், குடும்பமாக நாங்கள் தெய்வத்திற்கு ஆராதனை செலுத்தணும், ஊழியத்தை செய்யணும்னு எல்லா மனுஷனுக்கும் ஆசை வரும். அதான் அந்த பாட்டை பாருங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் உண்மையே நேசிப்போம், உமக்காக வாழுவோம் அப்படின்னு சொல்லி அன்பு தகப்பனார் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் இந்த பாடலை தெய்வ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து பாடி இருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேக சபையில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் தெளிப்பு ஞானஸ்தானம் தான் எடுப்போம், தெளிப்பு ஞானஸ்தானம் தான் கரெக்டு, தெளிப்பு ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போது ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறக்கால் ஒழிய தேவ ராஜ்யத்திலே பிரவேசிப்பது இல்லை. நீங்கள் சார்ந்திருக்கிற சிஎஸ்ஐ சபையோ, பெந்திகோஸ்தே சபையோ, ஆர்சி சபையோ, லுத்தரன் சபையோ, ஏஜி சபையோ, சர்ச் ஆஃப் காடோ, ஃபுல் காஸ்பலோ, நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஞானஸ்நானத்தை ஒருவன் ஜலத்திலே மூழ்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். சில இடத்துலலாம் சபைகளுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த வயசான டிக்கெட்லாம் எழும்பி அதில் கொஞ்சம் பேசக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போது அவங்க அந்த ஆராதனையில் தைரியமாக எழும்பி பேசும் பொழுது எனக்கு சிரிப்பாக இருக்கும். நீ உன்னுடைய ராஜ்யத்தின் மேன்மை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆவியானவர் பேச வைக்கிறார். அப்போது அவர்கள்லாம் இல்லை, எங்கள் சபையில் இதை பற்றி பேசக்கூடாது, நீங்கள் எதனாலும் பேசிக்கோங்க, காணிக்கத்தர இதை பற்றி பேசக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஐ எம் த வே, ஐ எம் த ட்ரூத், ஐ எம் த ப்ராமிஸ். நானே வழி, சத்தியம், ஐ எம் த லைஃப். அவரை பின்பற்றினால் அவர்தான் வழி ராஜ்யத்திற்கு. தண்ணியில் முங்கி எந்திரிச்சுக்கிட்டு பரலோகத்துக்குள்ளே தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு பரலோகத்துக்குள்ளே போயிடுவேன்னு சொல்ல முடியாது. தண்ணீரில் மூழ்கணும். ரெண்டாவது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால்தான் நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும். அதனால தான் ஆவியினாலேங்கிற தலைப்பில் நம்ம நிறைய தியானிச்சுக்கிட்டே வரோம். தொடர்ந்து நம்ம தியானிப்போம், தேவன் கிருபை தருவார். மூணாவது, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவனாக இருந்து குடிங்க. சும்மா சபைக்கு வந்தேன், முழங்கால் போட்டு அப்பத்தை தின்ன, திராட்சை ரசத்தை குடிச்சுன்னு போகாதீங்க. நாலாவது, சபைக்குள்ள வியாபாரத்தை விடுங்க. ஐஎம்எஸ், ஏலம், அது இது, ஏலத்தை விடுங்க, வியாபாரத்தை விடுங்க, ஆசீர்வாதத்தட்டை விடுங்க. சபைக்குள்ள சட்டை வெள்ளை, பேண்ட்டு வெள்ளை, ஆனால் பார்க்கறதெல்லாம் கண்ட கருமானித்தை பார்க்கறது. வெள்ளைகளை போடுகிறோம், ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை தான் ஆண்டவர் பரலோகத்தில் கொடுக்கிறார். நாங்கள் பரலோகத்துடைய பிரதிநிதி அப்படிங்கிறதுக்காக தான் நானே வெள்ளை சட்டை போட்டு பிரசங்கமே பண்ணுறோம். சரியா? பரலோகத்தில் கலர் ட்ரெஸ்ஸு இல்லை. ஏன்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் எந்த வஸ்திரத்தை கொடுப்பேன்? வெண் வஸ்திரத்தை தான் கொடுப்பேன். அப்போ பரலோகத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை போட்டுக்கிட்டோ உள்ள உட்காந்து பாவங்கள், அக்கிரமங்கள், ஆபாசத்தை பார்த்துக்கிட்டோ உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்து, ஒரு பிரசங்க பீடத்துக்கு போவதற்கு முன்னாடி கொஞ்சமாவது ஜோமனி ஆயத்தப்பட்டு போனோம். 10 பிரசங்கத்தை வச்சுட்டு 10 வருஷம் ஓட்டக்கூடாது, கொன்றுவார். காத்திருக்கணும். அடுத்து, தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும். ஊழியக்காரங்க நம்ம வாங்கவும் செய்கிறோம், 10ல் ஒன்று தெய்வத்துக்கு கொடுக்கவும் செய்யணும்.
இது எல்லாத்தையும் சரி ஆக்கியே ஆகணும். நீ ஸ்தாபனத்துடைய தலைவராயிரு, பொருளாளராயிரு, பிசப்பாயிரு, சேகர தலைவனாயிரு, நீ எவனாயிருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் பலிபீடத்திற்குள்ள ஏறாதீர்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தேவ அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கீங்களா? அங்கி போட்டால் போதாது சார். 4 பேயை துரத்த முடியுமா? 4 பேருக்கு தெய்வத்துடைய வார்த்தையை தீர்க்கமாக சொல்ல முடியுமா? சபைக்குள் ஆராதனை குழப்புகிற ஆவிகளை கட்டி எரிக்க முடியுமா? அங்கி போட்டிருக்கிறவனை பரலோகம் தேடலை, பிரசனத்தில் இருக்கிறவனை பிரசங்கம் பண்ணுறவனை தான் தேவன் தேடுறாரு. சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்காட்டு பரலோகம் கிடையாதையா. தேவன் சேர்த்து கொள்ள மாட்டார், சேர்த்து கொள்ளவே மாட்டார். தண்ணிக்குள்ள முங்கி எந்திக்க நம்மளால முடியல. நீ என்ன பாட்டு உயிர் வாழ நாட்கள்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். என்னத்தை உழைத்தோம்? எப்படி கோபுரத்தை கட்டலாம் பெருசா? எப்படி சபையை இடிச்சுட்டு கட்டலாம்? இல்லை இல்லை இல்லை. நமக்கு இந்த காலம் ஒரு சீர்திருத்த காலம். ஜனங்கள் எல்லாம் வசனத்துக்கு திரும்புகிற காலம். நீ ஜனங்கள் சபைகள் எழுப்பினு கேள்வி கேட்க வேண்டிய காலம். மக்களே, ஐயா சொன்னாரு, சபை ஊழியர் சொன்னாரு, சாமி சொன்னாரு, தண்ணியை தெளிச்சாலே போதெல்லாம் கிடையாது. ஏசப்பா தான் உனக்கு தெய்வம். உன் சாமி உனக்கு தெய்வம் இல்லை. உன் குருசாமி உனக்கு சபையில் இருக்கார் பேர் பாதர், அவர் உனக்கு தெய்வம் அல்ல. இயேசு தான் நமக்கு தெய்வம். ஜலத்திலே மூழ்கி இயேசு ஞானஸ்தானத்தை எடுத்தார். அதுதான் உண்மையான பூரண பிரதிஷ்டை. ஆவியிலே பிறக்கிறது மாத்திரமல்ல, ஜலத்திலே பிறக்க வேண்டும். ஜலத்திலே ஒருவன் பிறபால் ஒளியே தெய்வத்துடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு என் மேல கோபம் வரும். ஆனால் இதுதான் உண்மை. காது உள்ளவன் கேட்க கடவன். வெளிப்படத்தில் எல்லா முக்கியமான ரகசியத்தையும் இயேசு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் எழுதுகிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கடைசி காலத்தில் உண்மையை சொன்னா கூட ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, ஆனால் காது உள்ளவன் அதை கேட்பான். சரி, போன வாரம் நம்ம தியானித்தோம், ஆவியினாலே உங்கள் பலவீனங்கள் உங்கள் பலமாய் மாறும். இந்த வாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். யூதா 1:20, யூதா அதிகாரம் யூதா 1:20. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 4வது எழுதிக் கொள்ளுங்கள், ஆவியானவராலே ஜெப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும், அல்லது ஜெப வாழ்க்கை கர்த்தர் புரட்டி போடுவார், அதை தலைகீழாய் மாற்றுவார். ஆவியானவர் இல்லாமல் நம்மளால ஜெபிக்க முடியாது. நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்களா? நிறைய பேர் அந்த சிலைக்கு முன்னாடி போய் உட்காந்து இந்த மாலையை உருட்டி கொண்டு இருப்பாங்க. நிறைய பேர் அப்படியே சர்ச்சுக்குள்ளே போய் உட்காந்து பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துக்கு நோ வேல்யூ. ஏன்னு கேட்டால், என் ஜெபத்தை பரலோகத்திற்கு கொண்டு போகிற வேலை ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. ஆவியினாலே ஜெபம் பண்ணணும். சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரல, எனக்கு ஆண்டவருக்கு பிரச்சனை, ஆண்டவர் என்னை ஏன் மறந்துட்டார்னு சொல்லக்கூடாது. ஜெபம் எப்போ தெரியுமா கேட்கப்படும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஜெபத்திற்கு சத்துரு பயப்படுவான். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஜெபத்திற்கு சத்துரு நடுங்குவான். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஜெபத்தில் மகிமை இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அக்கினி இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அபிஷேகம் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஜெபத்தில் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்கங்கள்
செய்வார்கள். உடனே உடனே நெக்ஸ்ட் 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 அடுத்து 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 ஆவியானவர் செய்து கொண்டே இருப்பார். ஜெபம் வாழ்க்கையில ஜெபிக்க முடியவில்லை என்று நாம் சொல்லுவதை விட ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். ஜெபம் ஆவியானவர், ஆவியானவர் இஸ் ஈக்குவல் டு ஜெபம், ஜெபம் இஸ் ஈக்குவல் டு ஆவியானவர், ஆவியானவர் இஸ் ஈக்குவல் டு ஜெபம். ஜெபத்தை குறித்து வேதம் பயங்கரமா சொல்லி இருக்குது. கொலோசியர் 4:2 ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட கூட விழித்திருக்கணும். நீங்க நைட்டு ஜபத்தில் எப்படி தெரியுமா விழித்திருக்கணும்? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு விழித்திருக்கணும். எப்படி ஜபிக்கணும்? இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், கேப் இல்லாம பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்றார். மார்க் 13:33 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்படி? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜபிக்கணும்? அடுத்து எச்சரிக்கையாயிருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மார்க் 26:41 ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அப்போ ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். அதான் லூக்கா 21:36 விதமாக சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் நம்மளை பாத்திரவானாய், பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க வருகையில கர்த்தருக்கு முன்பாக பாத்திரவானா நிக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண முடியாதவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்பான், ஆனால் அவன் பாத்திரவானாய் மாற முடியாது. 1 பேதுரு 4:7 வேதம் விவிதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு விழித்திருங்கள். எபேசியர் 6 விதமாக சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். ஜெபம் ஜெபம் ஆவியானவர் வந்தால் வாழ்க்கை ஒரு ஜெபமாக மாறணும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ட்ராவல் ஒரு ஜெபமாக மாறணும். நீங்கள் சாப்பிடும்போது அந்த நேரம் ஒரு ஜெபமாய் மாறணும். நீங்கள் குளிக்கும் போது உங்கள் நேரங்கள் ஜெபமாய் மாறணும். நீங்கள் ஒரு வேலைக்காக கடந்து போகும்போது உங்கள் வாழ்க்கை ஜெபமாய் மாறணும். உங்களையும் ஆண்டவரையும் யாரும் பிரித்து விட முடியாது. உங்களை நீங்கள் நினைச்சா மட்டும்தான் ஆண்டவரை விட்டு வெளியே வர முடியுமே தவிர எந்த சத்துரு நினைச்சாலும் உங்களை தேவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அதான் பக்தன் நிவிதமாய் சொல்லுகிறான், உபத்திரவோ வியாகுலமோ வெக்கமோ கண்ணீரோ நாசமோசமோ நிர்வாணமோ பஞ்சமோ பட்டயமோ தேவ தூதர்களோ ஒருவனும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்ப பக்தனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒருவனும் பிரிக்க முடியாது என்னை தவிர. நீங்க தூங்குகிற வரைக்கும் கண்ணை மூடி இருக்கிற ஒரு ஜெபமா மாத்துங்க. அப்படியே ஜெபத்தை பண்ணுங்க, மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணுவதுக்கு 4 சவுத்துக்குள்ள போய் அமர்ந்திருந்து அது தேவை, அது தனிப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கிற தாரியங்கள். நீங்கள் ஜெப அறையை விட்டு வெளியே வந்த உடனே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். செய்கிற காரியத்தை எல்லாம் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் ரோமர் 12:12 விதமாக சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திரு. எப்படி? ஜெபத்தில் என்ன பண்ணு? தரித்திரு, உறுதியாய் தரித்திரு. நேரம் கிடைக்கும் போதுல உடலபா சண்டலபல தூரபல தியந்தரபல உடகபா சண்டடா அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாஷை பேச 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 நமக்குள் இருக்கிற கலைகள் வெட்டப்படும். அந்நிய பாஷையை பேச 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 ரகசியம் வெளிப்படும். அந்நிய பாஷையை பேச பேச கிருபை வெளிப்படும். அந்நிய பாஷையை பேச பேச வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். அந்நிய பாஷையை பேச பேச அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், உங்களிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிற, உங்களிலும் அதிகமாய் பாஷைகளை பேசுகிற ஒரு மணி நேரம்
வாழ்க்கையில் அந்நிய பாஷையை பேசி பாருங்க. 2 மணி நேரம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல சொல்ற அந்நிய பாஷை தப்புன்னு. அவனை ராஜா கவனிப்பார். அவனுக்கு நியாய தீர்ப்பு அங்க உண்டு. பேசுறவன் பேசுவா. டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதையும் யோசிக்காம ஸ்பீக் டங்ஸ். நடக்கும் போது அந்நிய பாஷையை பேசுங்க. காரை ஓட்டும் போது அந்நிய பாஷையை பேசுங்க. ஏன்னு கேட்டா அந்நிய பாஷையை பேச பேச பக்தி விருத்தி, ஜெப ஜீவியத்தில் விருத்தி, பரிசுத்தத்தில் விருத்தி, ஆராதனையில விருத்தி, கிருபையில விருத்தி, அபிஷேகத்தில் விருத்தி, அழைப்புல விருத்தி, தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எனக்கு ஜெபத்து மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போன காரியம் என்ன தெரியுமா? அந்நிய பாஷை குறைஞ்சிட்டு. அந்நிய பாஷை பேசினா அர்த்தம் சொல்லணும். அது பொது வெளியில, ஜபாரில இல்ல, டிராவல்ல இல்ல, அது சபையில். ஆவியானவர் வந்தா ஜெபிக்க வைப்பார். அதான் ஒரு பாட்டு உண்டு, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோனை ஆட்கொண்டு ஆளுக செய்வர். அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்க பிரச்சனையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாம இருக்கக்கூடாது, சொல்லிடணும். இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க, தெரியப்படுத்திடணும். ஜெபத்தை விடாதீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா ஜெபிக்க வைப்பா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம்? உங்களுக்கு ஜெபத்தை குறித்து வாரத்தை சொல்லிட்டே இருப்பார், கொஞ்சம் குறைஞ்சிட்டு இல்லையா ஜெபம் அப்படின்னு. அப்போ அப்படி ஒரு தாக்கம் ஏக்கம் வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறார் தலைவர். பிரியமானவர்களே, ஆவியானவர் இல்லாமல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம். நோ வேல்யூ. சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். அப்போ ஆவியானவர்கிட்ட இந்த பகல் நேரமோ நீங்கள் கேட்டுக்கொண்ட ராத்திரி நேரமோ என் நேரமாக இருந்தாலும் சரி, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அந்த ஜெப ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த ஊச்சுக்கண்ணை எனக்கு தரங்க ஆண்டவரே. எரேமியாவை போல இம்மடிகள் உடைந்து, இடுப்பு உடைந்து, நொறுங்கி ஜெபிக்கணும். எலியாவை போல அக்கினியை இறக்கிறவருக்கு ஜெபிக்கணும். எலியாவை போல கர்மையில முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கணும். கண்களை மூடுவோம். தள்ள பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, நீர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறீர், நீர் மகிமை உள்ள தேவனாயிருக்கிறீர், நீர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறீர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யூதாவில் சொல்லப்பட்டது போல பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள நாங்கள் ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிங்கிற அந்த கேடயத்திற்குள்ள அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் இழந்து போன கிருபைகள், இழந்து போன அந்நிய பாஷை ஜெபங்கள் மீண்டும் உருப்பெடுத்து வருவதாக, மீண்டும் கிருபைகள் வெளிப்படுவதாக. ஊசத்தானா ரூலியா சூடமானா ரடினியா அடகாந்தன் கேட மல்கேனியா அஸ்லா பாப்ரகாத்தரா மல்கே துரி அந்தலபா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபத்தில் சோர்வுகள், ஜெபத்தில் பலவீனங்கள் கட்டப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெப ஜீவியங்கள் அதிகமாய் மாறுவதாக. நாங்களும் இன்னும் அடுத்த பரிமாணத்திற்குள்ளே போக வேண்டும். கண்களை மூடும் பொழுது தரிசனங்களை பார்க்க வேண்டும். கண்களை மூடும் பொழுது சொப்பனங்களை பார்க்க வேண்டும். கண்களை மூடும் பொழுது அக்னி இறங்கி வருகிறதை பார்க்கணும், தேவனை பார்க்கணும், தேவ தூதனை பார்க்கணும், பரலோகத்தை பார்க்கணும். எங்களுக்கு அனுக்கிரகத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த சபை, இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற இந்த சபை மக்களுக்காக, இயேசுவை அறிந்தவர்களுக்காக, இயேசுவை அறியாத பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த ஏக்கத்தோடு விருப்பத்தோடு ஜெபத்தை கேவலிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. பிள்ளைகளுடைய பலத்தை கருத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆவியானவர் வந்தால் நம்முடைய ஜெப ஜீவியம்
தலைகளாய் மாறும். அடுத்த வாரம் சந்திப்போம். காட் bless you. God bless you. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண புடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அது போக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.